நீங்கள் எதையாவது உண்மையாக நேசித்து அதற்காக கடினமாக உழைத்தால் நீங்கள் வெற்றி அடைய முடியும் என்பதை நிரூபித்த ஒரே நபர்தான் அஜித் குமார். அவரின் ரேசிங் மீதான ஆர்வம் சிறு வயதிலிருந்தே தொடங்கியது. முதலில் அவர் பல பைக் பந்தயங்களில் பங்கேற்றார். விரைவில் தனது திறமை மற்றும் துல்லியத்துக்காக அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார். இந்தியாவில் நடைபெற்ற தேசிய பந்தய சாம்பியன்ஷிப்பில் பங்கேற்று நாட்டை பல்வேறு போட்டிகளில் பிரதிநிதித்துவப்படுத்தினார். என்னதான் அவர் பைக் பந்தயத்தில் சில வெற்றிகளை பெற்றிருந்தாலும் சில பந்தயங்களில் கடுமையான விபத்துகளை சந்தித்தார். இதனால் அவர் பைக் ரேசிங்கில் பல பின்னடைவுகளை சந்திக்க நேரிட்டது. ஆனால் அந்த விபத்துகள் அவரை நிறுத்தவில்லை. அவர் அந்த ஓய்வு நேரத்தை தனது உடல் மற்றும் மனதை வலிமைப்படுத்திக் கொள்ள பயன்படுத்தினார். பின்னர் திரையுலகிலும் பல்வேறு தடைகளை சந்தித்த பிறகு தனது ரசிகர்களுக்காக தொடர்ந்து சிறந்த படங்களை கொடுத்து தமிழ் சினிமாவில் உச்சநிலையை அடைந்தார். பல வருடங்களுக்கு பிறகு துபாயில் நடந்த ரேசிங் சாம்பியன்ஷிப்பில் தனிப்பட்ட குழுவை உருவாக்கி பங்கேற்று 3வது இடத்தை பெற்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தார். இவரின் கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், நம் இலக்குகளை உண்மையாக நேசித்து அவற்றை அடைய கடினமாக உழைத்தால் கண்டிப்பாக சாதிக்க முடியும் என்பதே ஆகும். மேலும் தகவல்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க PG Time.